இயேசு கிறிஸ்துவின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 33 நமக்கு அழகாய் சொல்லுகிறது, புத்தம் புதிய பாடல்களை பாடி ஆண்டவரை ஸ்துதித்து ஆர்ப்பரியுங்கள், 11 யாழினால் இசைத்து அவரை மகிழ்வியுங்கள். இறை புகழ்ச்சி ஆராதனை நாம் ஆண்டவரை மகிழ்விக்கின்றோம். ஆண்டவருடைய தன்மையை, அவருடைய அன்பை, இரக்கத்தை நாம் சுவைக்கிறோம். இந்த வேளையிலும் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களை ஆண்டவர் கற்பனையுங்கள். அன்பு தாய் அன்னை மரியாளோடு இணைந்து நம் ஆண்டவரை ஸ்துதித்து ஆராதிப்போம். இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உம் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீர்வாதம், அருளையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை கழுவும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, தூயவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, வாழும் கடவுளே நன்றி. உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நன்றி இயேசுவே. கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நீங்காது. கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே,
உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 இயேசுவே இயேசுவே. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். சொல்லுங்க. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில் இருக்கும் அவனே என் இயேசு பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாதே. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனாவார் யாருக்கு பயப்படுவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேரா. இயேசுவே இயேசுவே ஹாலே 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 ஹalleluya. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசு கல்வாரியிலே எங்களுக்காக, எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சாத்தானே அப்பாலே போ என்று சொல்லி, இயேசுவே உம்முடைய இரத்தத்தாளங்களை கழுவும் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து கூவி அலையுங்க. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இரத்தம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீது ஆண்டவரே தெளிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது நாமத்தினால் விடுதலை உண்மை என்பதை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே அதை ஆண்டவரே அப்பா சுவைக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா உமது விடுவிக்கிற கரமங்களோடு இருந்து ஆண்டவரே சுகப்படுத்தலை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் பலப்படுத்தும் ஆளுகை செய்தல்லம் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விடுவிக்கிறோம். அது ஆண்டவரே அப்பா கருத்திற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. நன்றி இயேசு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை.
அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. இயேசுவே, தூயாதி தூயவரே, பரிசுத்தமானவரே, வாழும் கடவுளே, உயிருள்ளாண்டவரே, உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலே எங்களை நிரப்ப வாரும். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கின்றோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கின்றோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் நிரப்பிடும். எல்லாருமாய் சேர்ந்து தூய ஆனவரே, உம்மை வரவேற்கின்றோம். தூய ஆனவரே, உம்மை வரவேற்கின்றோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் நிரப்பிடும். ஹரிநிதி ஹலினியா ஹரிநிதி ஹலினியா ஹரினியா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே, ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் நிரப்பிடும். ஆண்டவரே, உயிரில் உம்முடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும், அந்த வார்த்தையை எடுத்துரைக்கவும், அந்த வார்த்தைக்கு செவிமடுக்கிறவர்கள் அதை ஏற்று அதன்படி செயல்படுத்தும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை நிறைவாக எங்கள் மத்தியிலே நீர் பொழிந்தருளும். நன்றி இயேசுவே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, மகிமை, உமக்கு மகிமை என்றென்றும் உமக்குரியதாண்டவர். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 14வது இறை வசனம் சொல்லுகிறது,
ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த இறைவார்த்தை பகுதி இது ஒரு ஜெப வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த ஜெபம் ஒரு பரிசேயரையும் வரி தண்டுவோரையும் பற்றின ஒரு ஜெபத்தின் உவமை. பரிசேயரும் வரி தண்டுபவர்களும் இவர்கள் இருவரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது இந்த பரிசேயன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் மற்றவர்களைப் போல அல்ல, அல்லது இந்த அருகிலே இருக்கின்ற வரி தண்டுவனைப் போல அல்ல. நான் வாரத்துக்கு 2 தடவை நோம்பிருக்கிறேன், என் வருவாயில் 10 பங்கை கொடுக்கிறேன் என்று தன்னை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து ஜெபிக்கிறார். ஆனால் இந்த வரி தண்டுபவனுடைய ஜெபமோ ஆண்டவரை அன்னார்ந்து கூட பார்க்க முடியாமல் தன்னை தாழ்த்தி என் மீது இறங்கும் என்று சொல்லி இரக்கத்தை கேட்டு ஜெபிக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஜெபிக்கிற பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் 4, 5, 6 வசனங்களை நாம் பார்க்கிறோம். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார், அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்லுவது போல செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுகிறார் என மறைநூல் உரைக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், நெஞ்சிலே செருக்கோடு இருக்கிறவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குறாராம், ஆனால் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுகிறார். நான் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும், ஆண்டவருடைய கருணையை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். I have to humble myself. I have to come before God with the heart of humility. நான் தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ளே வர வேண்டும். அதுதான் என்னுடைய ஜெபம் ஒரு உயிருள்ள அர்த்தமுள்ள ஜெபமாக மாறுவதற்குரிய முன் அடையாளமாக இருக்கும். இந்த யாக்கோபு 4, 7, 8 வசனம் தொடர்ந்து சொல்லுது பாருங்கள். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தீயவனுடைய செயல்களை நான் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு முன்னால் நாம் நம்மை அடிபணிய வேண்டும். மாறாக அழகையின் செயல்களுக்கு நம்மை அடிபணிவது அல்ல. கடவுளுக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்ளுவது, நமக்கு எதிராக வருகிற அழகையின் செயல்களில் இருந்து என்னை விடுவித்து காத்தருளுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தவரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். நீங்கள் உங்களை தூய்மையாக்க உங்களை தாழ்த்தி, நான் பாவி என்று சொல்லி நம்மளை தாழ்த்தி, நம்முடைய ஜெபம் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும் என்று சொன்னால் அது நம்மளை தூய்மையின் பாதைக்கு கொண்டு போகும். அப்பொழுது என்ன நடக்குமாம்? இந்த வார்த்தை சொல்கிறது, உங்கள் நிலையை அறிந்து துயரற்று புலம்பி அழுது, அப்பொழுது உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் உங்கள் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுவது, எல்லாம் வல்ல ஆண்டவருடைய கரத்தில் உங்களை தாழ்த்து. 1 பேதுரு 5, 6 வசனம் சொல்லுகிறது, எல்லாம் வல்ல ஆண்டவருடைய கரத்திலே உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். அன்னை மரியாள் லூக்கா 1:48 வசனம், அவர் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்வு
புனித பவுல் சொல்வார் பிலிப்பியர் 2:6-9, கடவுள் நிலையில் இருந்தவர் தன்னை தாழ்த்தி அடிமை கோலம் போட்டு சிலுவை சாவை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார், தன்னை தாழ்த்தினார். ஆனால் கடவுள் அவரை உயர்த்தினார். எப்பெயருக்கும் மேலான உன்னதமான பெயராக ஆண்டவரை உயர்த்தினார். ஆகவேதான் இயேசு ஆண்டவர் என்ற பெயருக்கு இந்த உலகத்தில் வாழுகிற எல்லோரும் மண்டியிடுவர். மண்ணுலகில் வாழுகிற அனைத்து மானிடரும் அனைவரும் அவருக்கு மண்டியிடுவர். பிரியமான அன்பு சகோதரங்களே, ஆண்டுடைய சன்னிதானத்திலே நம்மளை தாழ்த்திக் கொள்வதன் வழியாக நாம் கடவுளுக்குரிய பிள்ளைகளாய் மாறுகிறோம். கடவுளுக்குரிய பாதையை தேர்ந்து கொள்ளுகிறோம். கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளே வளருகிறோம். ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து எங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வராவிட்டார் நான் எங்களை கடவுளுக்கு முன்பதாக தாழ்த்த முடியாது. அன்னை மரியாள் தூய ஆவியிலே நிரம்பினாள். இதோ ஆண்டவருடைய அடிமை உடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று தன்னை தாழ்த்தினார். அதே ஆவியின் வல்லமையினால் எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களை ஒப்புக் கொடுப்போம். என்னை ஆளுகை செய்யும் தூய ஆவியானவரே, என்னை வழி நடத்தும் தூய ஆவியானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே இயேசுவே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, அபிஷேகநாதரே, ஹல்லேலூயா. உயிருள்ள இயேசுவே, இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, இயேசுவே, இயேசுவே, தூயாதி தூயவரே, பரிசுத்தமானவரே. அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி
அப்பா, நன்றி இயேசுவே இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தமானவரே, உடைய தூய ஆவியின் வல்லமையினால் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். புதுப்பிக்கும் ஆவியை பொழிந்து எங்கள் உள்ளங்களை புதுப்பித்திரளும். என்னை உயர்த்தி அல்ல, கர்வத்தோடு அல்ல, மாறாக உம்முடைய ஆவியின் வல்லமையால் நிரம்பி தாழ்மையோடு நான் வாழ, இயேசுவே உம்மை போல வாழ, உமக்கு சாட்சியாய் வாழ, உம் பிள்ளையாய் வாழ என்னை வழி நடத்து. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.